அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேர்தல் ஆணையம் தரப்பில் ராமதாஸ் தரப்புக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் அன்புமணிதான் பாமகவின் தலைவர் அடுத்த ஓராண்டுக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமக நிர்வாகிகள் அன்புமணியை தான் தலைவராக தேர்வு செய்துள்ளனர் என்றும் தரவுகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ராஜேஷ், தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் என்ன விவரங்கள் இடம்பெற்றுள்ளன? சரவணன் வணக்கம். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. பாமகவில் நடைபெறக்கூடிய அந்த இரு தந்தை மகனுக்கு இடையே ஆன அந்த உரசல் காரணமாக இரு அணிகளாக இருவரும் செயல்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே ராமதாஸை பொறுத்த வரைக்குமே மாம்பழ சின்னம் மற்றும் பாமக தங்களுடையதுதான் என்று அவர் ஏற்கனவே கிளைம் பண்ணி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை ஏற்கனவே அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் பாமகவிற்கு தனது தலைமையிலான பாமக தான் உண்மையான பாமக, தனது தலைமையில் இருக்கக்கூடிய அணிக்குதான் தலைமையில் இருக்கக்கூடிய அணிக்குதான் மாம்பழ சின்னத்தை ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் தொடர்பாக பதில் கடிதத்தை தேர்தல் ஆணையம் தற்பொழுது அனுப்பியிருக்கிறது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அன்புமணியை தான் தலைவராக தேர்வு செய்துள்ளனர் என்று தரவுகள் தெரிவிக்கின்றது. ஏற்கனவே நடந்த அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கான அந்த தரவுகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கான மறு உத்தரவும் பெறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மேற்கொண்டு தேர்வுக்கான இந்த உத்தரவை வேண்டுமென்றால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி பெற்றுக்கொள்ளலாம் என்று ராமதாஸ் தரப்பிற்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.